அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒர்க் ஆப்ஷன் யூஸிங் எட்ஜ் ஃபைண்டர் நம்ம எப்படி இந்த ஒர்க் ஆப்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் இருக்குது, இந்த ஜாபுக்கு ஒர்க் ஆப்ஷன் எடுக்க போகிறோம் யூஸிங் எட்ஜ் ஃபைண்டர். ஓகே, எட்ஜ் ஃபைண்டர்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஜஸ்ட் என்னென்னா உள்ளே வந்து ஸ்ப்ரிங் டைப் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிக்காக ரொட்டேட் ஆகும். பட் இது கரெக்டாக அந்த இடத்துல டச் பண்ண உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். அப்போது டச் ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக நம்ம எண்டு மில்லோ இல்லை வேறு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம டூல்ஸை வச்சு நம்ம எடுக்கும்போது என்னென்னா இது ஜாப் வந்து டேமேஜ் ஆகும். நம்ம அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்ஜ் ஃபைண்டரை வச்சு எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எசென்ட்ரிக்காக ரொட்டேட் ஆகுது. இப்போ கரெக்டாக நம்ம டச் பண்ணோம்னா 360 டிகிரியில் ரொட்டேட், இப்போ பார்த்திங்கன்னா 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகுது. அப்போது இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே டச் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை 0 பண்ணிக்கிறோம். இப்போ அங்கேருந்து நெக்ஸ்ட்டு அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன், இப்போ நம்ம லெஃப்ட் சைட் டச் பண்ணோன்னா இப்போ அடுத்து வந்து ரைட் சைடில் டச் பண்ண போகிறோம். எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே என்ன டெப்த் இருக்கணும் அதே டெப்த்து இந்த பக்கம் இறக்குறோம். இறக்கிட்டு இப்போ இங்கே வந்து டச் பண்ணுறோம். ஓகே, இப்போ நார்மலாக நீங்கள் ஆல்ரெடி நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கேன் நான், எப்படி மூவ் பண்ணுறது, இந்த எம்பிஜியில் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றது. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த போர்ஷன் வந்து டச் பண்ணுறோம். இப்போ டச் பண்ண உடனே என்னன்னா அதே மாதிரி இப்போ அந்த பக்கம் டச் பண்ண மாதிரி அதே 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகணும் கரெக்டாக. எஸ், இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் டச் ஆகிடுச்சு. டச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா நீங்கள் பார்க்கலாம், இதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகுது. ஓகே, எஸ் ரொட்டேட் ஆகிடுச்சு கரெக்டாக. இப்போ டச் ஆகிடுச்சிங்களா? இப்போ டச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து இதில் பார்க்குறோம் வேல்யூவில். இப்போ பொசிஷனில் போய் ரிலேட்டிவ் வேல்யூவில் பார்க்கும்போது எக்ஸ் வந்து 104 இருக்குது. அப்போது உங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் டச் பண்ணும்போது 104னா அப்போ அதனுடைய ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், 2ல் மேலே கொண்டு வந்து எட்ஜ் ஃபைண்டர் மேலே கொண்டு வந்துட்டு கரெக்டாக 52க்கு வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து x0 மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆப்ஷனில் கொடுக்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். எஸ், இப்போ என்ன பண்ணுறோம், எட்ஜ் ஃபைண்டரை மேலே எடுக்கிறோம். எஸ், மேலே எடுத்துகிட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டு கொண்டு வரணும். தட் இஸ் 52. இப்போ 104 இருக்குது. அப்போ 104னா அதனுடைய ஆஃப் வந்து 52. அப்போ இப்போ நம்ம 52க்கு கொண்டு வரோம். எஸ், இப்போ அந்த 52க்கு கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்ஜின்லேயே இதில் போய்ட்டு ரிலேட்டிவ்லேயே போய்ட்டு எக்ஸ் ஆர்ஜின் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஒர்க் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் 52 இருக்குங்களா. இப்போது இந்த ஒர்க் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸில் x0 மெஷர், அவ்வளோதான். x0 மெஷர் என்னன்னா இப்போ அங்கே மிஷின் வேல்யூவில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ வந்து இங்கே இன்புட் ஆகிடுது. எஸ், இப்போ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் எடுக்க போகிறோம். இப்போ ஒய் ஆக்சிஸை மூவ் பண்ணுறோம். அது இப்போ நம்ம இந்த பக்கம் எவ்வளோ டெப்த் இறக்கணும் அதே டெப்த் இறக்கணும். எஸ், இப்போ அந்த டெப்த்து இறக்கிட்டு அதே மாதிரி ஜஸ்ட்டு அது என்னென்னா இப்போ எசென்ட்ரிக்காக ரொட்டேட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கான்சென்ட்ரிக் அது வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். டச் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். அப்போ தான் நமக்கு டச் ஆகிடுச்சு அப்படின்றது. இப்போ பொதுவாக நீங்கள் வந்து எண்டு மில்லில் வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும் லைட்டாக. ஓகே, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எட்ஜ் ஃபைண்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, எஸ், இப்போ டச் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், அதே மாதிரி y0 கொடுத்துடணும். y வந்து ஆர்ஜின் ஆக்கணும். ஆர்ஜின்னா ரிலேட்டிவில் போய்ட்டு y ஆர்ஜின் ஆக்கிடுறோம். ஆக்கிட்டு இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், இசட்டில் மேலே எடுப்போம். எஸ், தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது திரும்ப இசட்டில் மேலே எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் கொண்டு வரோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டச் பண்ணுறோம். எஸ், இப்போ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி இந்த பக்கம் அதே டெப்த் இறக்குறோம். இசட்டில் அந்த பக்கம் என்ன டெப்த் இறக்கணுமோ அதே டெப்த்தை இந்த பக்கம் இறக்குறோம். எஸ், தெரியுதுல்ல? ஏன்னா அதே மாதிரி மேலே இறக்கிடக்கூடாது. எட்ஜ் ஃபைண்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். சரிங்களா? கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்து தான் நம்ம இறக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டச் பண்ணுறோம் அந்த போர்ஷனை. உங்களுக்கு டச் ஆன உடனே அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் கரெக்டாக வந்து இந்த டூல் வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். இதுதான் எம்பிஜி. அந்த எம்பிஜியில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். சரிங்களா? மூவ் பண்ணுறோம், அந்த ஆக்சிஸை மூவ் பண்ணுறோம், ஒய் ஆக்சிஸை மூவ் பண்ணுறோம். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 360ல் ரொட்டேட் ஆகுதுங்களா? எஸ், இதை நீங்கள் பார்க்கலாம்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதனுடைய வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 23.97. இதுதான் நமக்கு வந்து கிடச்சிருக்க வேல்யூ 23.97. அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பை 2 ஆக்க போகிறோம். ஓகே, எவ்வளோ வரும் அப்போ 23.97க்கு 23.97 டிவைட் பை 2. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், 11.985 985 இல்லை 11.98 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, எஸ் 985 கொடுக்குறோம் ஒரு மைக்ரான். அது பரவாயில்ல, நமக்கு 5 மைக்ரான் எடுத்து டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், ஆப்செட்டில் போயிட்டு Y0 மெஷர். எஸ் மைக்ரானில் 985 கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஆப்செட்டில் போயிட்டு Y0 மெஷர். அவ்வளோதான். எஸ் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் ஒரு முறை கிராஸ் செக் பண்ணணுன்னா வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதுதான் ஒர்க் ஆப்ஷன். ரொம்ப ஈஸி. எட்ஜ்மெண்ட்டில் ஒர்க் ஆப்ஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.